ஹலோ, வணக்கம். வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு நம்ம நிலைமை எப்ப வேணாலும் மேலேயும் போலாம், கீழேயும் வரலாம். ரைட்டா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பறவை பூச்சியை தின்னும். ரைட்டா? எறும்பை கொத்தி கொத்தி தின்னும். அது இறந்துச்சுனாக்க இந்த எறும்பு அந்த பறவையை தின்னும். ரைட்டா? அதே மாதிரி ஒரு பெரிய மரத்திலிருந்து லட்சக்கணக்கான தீக்குச்சிகள் உருவாகும். ஆனா ஒரே ஒரு தீக்குச்சி ஒரு மரம் இல்ல, அந்த காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையும் எரிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையோ பதவியோ பணமோ எதுவுமே ஆரோக்கியம் எல்லாமே ஒரு காலத்துல நமக்கு ஹை லெவல்லையும் இருக்கலாம். அதே நேரத்துல ஒரு காலத்துல அது ரொம்ப டவுன் ஆயிடலாம். பதவியில ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னாக்கா பதவி போயிடும். ரைட்டா? அதனால எந்த நேரத்திலயும் நம்ம தன்மையோட நடந்துக்கணும். இப்ப பதவி இருக்குங்கிறதுனால ரொம்ப ஆட்டம் போட்டாங்கன்னா, ரொம்ப அதிகாரம் பண்ணி எல்லாரையும் நோகடிச்சாங்கன்னா பதவி போகும்போது அவங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க. எல்லாரும் அவங்கள ஹேட் பண்ணுவாங்க. அதனால நம்ம எப்பவுமே எல்லா நிலைமையிலுமே நம்ம நல்ல குணத்தையும் நம்மளுடைய ஆட்டிடியூடையும் ஒழுங்கா வச்சுக்கணும். ரைட்டுங்களா? சோ காலம் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மாறும், மேலேயும் போலாம், கீழேயும் வரலாம். சோ நம்மளுடைய குணங்கள் தான் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா?